எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள் வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரியமானவர்களே, நாம் வாசித்த எபேசியர் 1 அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள் கிரேக்க மொழியிலே ஒரே வாக்கியம். நம் எல்லாருக்குமே நன்றாக தெரியும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பவுல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பட்டியலிட ஆரம்பித்தவுடனே அவர் கமா போட்டுக்கொண்டே வருகிறார். அவருக்கு நிறுத்துவதற்கு மனதில்லை. ஆகவே 14ஆம் வசனம் வரும்போது அவர் அந்த வாக்கியத்தை நிறைவு செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மொழிகளிலே நிறைய இடங்களிலே அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே அப்படி இல்லை. பிரியமானவர்களே, இங்கே தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். ஏன் ஸ்தோத்திரிக்கிறார்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனாலே பிதாவாகிய தேவனை அவர் ஸ்தோத்திரிக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு நன்மை செய்ய விரும்புகிற தேவன். பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை பவுல் நினைக்கும் போது தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். தேவனை ஸ்தோத்திரிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவனை குறித்து நன்மையான காரியங்களை சொல்லுகிறார். தேவனை உயர்த்தி பேசுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நன்மைகளினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்றால் தேவனை குறித்து நன்மையான காரியங்களை பேசுகிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், ஒரு ஆசீர்வாதத்தை கூட தேவன் நிறுத்தி வைக்கவில்லை. சகல ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நான் சொன்ன இந்த கட்டளைகளின் படி கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு பின்வரும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பொருள் சம்பந்தமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தார்.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே திருச்சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் செய்யும் போது என்ன செய்கிறார்? நான் ஏற்கனவே உங்களை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆகையால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நடக்கை பின்னாலே வருகிறது. முதலிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறார். பிரியமானவர்களே, முதல் 14 வசனங்களிலே 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நமக்கு எப்படி கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். பிறகு 15 நாம் படிக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தர வேண்டும், நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நமக்கு இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி பவுல் ஜெபிக்காமல் ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும் என்றும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு தர வேண்டும் என்றும் அவர் ஜெபிக்கிறார். பிறகு தேவனை ஸ்தோத்திரித்து 1ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். 2ஆம் அதிகாரம் எப்படி வருகிறது என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே செத்த பிணங்களாக மக்களை சித்தரிக்கிறார். ஆனால் 2ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது என்று பார்த்தால், நீங்களும் அவர் மேல் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். செத்து போயிருந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த மக்களை தேவன் உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அவர்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக கூட்டி கட்டி கொண்டு வருகிறார். அதை எப்படி செய்தார் என்பதைத்தான் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது பிரியமானவர்களை அவர் ஜெபிக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு இடையிலே அவர் இன்னும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அதாவது புதிய ஏற்பாடு திருச்சபை என்பது தேவ ரகசியமாக இருக்கிறது. முற்காலத்திலே அது வெளிப்படுத்தப்படாத காரியங்கள், சத்தியங்கள் இக்காலத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் தேவ ரகசியம் என்றால் அர்த்தம். நமக்கு ரகசியம் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் ஒருவருக்கு இந்த ரகசியத்தை சொல்லும் போது அவருக்கும் நமக்கும் தெரியக்கூடிய அளவிலே பேசுவோமானால் அதை ரகசியம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ரகசியம் என்று சொன்னால் முற்காலத்திலே மறைக்கப்பட்டது இக்காலத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே திருச்சபை மறைக்கப்பட்ட சத்தியம், புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியம், அதைத்தான் ரகசியம் என்று 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ரகசியம் என்றால் என்ன? புறஜாதிகளும் யூதர்களோடு கூட உடன் சுதந்திரவாளிகள், வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள், ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள். இதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூதர்களும் புறஜாதிகளும் திருச்சபையில் ஒன்று, எந்த வித்தியாசமும் இல்லை, பாகுபாடு இல்லை என்பதை பவுல் சொன்னதை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது தேவ ரகசியம். பிரியமானவர்களே, இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதற்காகத்தான் பவுல் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார், சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டார். அந்த வீட்டு காவலில் இருக்கும்போது தான் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறார். தேவ ரகசியத்தை அவர் அறிவித்தபடியினால்தான் யூதர்கள் அவரை கொல்ல முற்பட்டார்கள். அவர் கைது செய்யப்பட வேண்டியதாயிற்று. அவர் ரோமாபுரிக்கு கொண்டு வரப்பட்டது காரணமே தேவ ரகசியத்தை அறிவித்தார். பிறகு 3ஆம் அதிகாரத்திலே பின்னாலே படிப்பீர்களானால் விசுவாசிகளுக்காக 2வது முறை அவர் ஜெபிக்கிறார். இந்த முறை எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், உள்ளான மனுஷனில் ஆவியினாலே வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டும். எதற்காக விசுவாசிகளுக்கு பலன் தேவை? 4, 5, 6 அதிகாரங்களிலே விசுவாசிகள் 7 விதமான நடக்கை உடையவர்களாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிசாசோடும் அவனுடைய சேனைகளோடும் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்வதற்கும் நடப்பதற்கும் நமக்கு வல்லமை தேவை. எப்படிப்பட்ட வல்லமை? உள்ளான மனுஷனில் ஆவியிலே வல்லமையாய் பலப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் 3ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே அவர் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். பிறகு 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை 7 விதமான நடக்கை குறித்து அவர் சொல்லுகிறார். எப்படியெல்லாம் விசுவாசிகள்
தேவன் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்க அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு தகுதியான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிற்பாடு 10ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு, ஆகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியில் சில தனக்காக ஜெப விண்ணப்பத்தை கேட்டு வாழ்த்தலோடு இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். பிரியமானவர்களே, சுருக்கமாக நான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஏன் அதை காண்பித்தேன் என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் பின்னாலே வருகிற ஆசீர்வாதங்களை தேவன் தருவார் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக முதல் 3 அதிகாரங்களிலே தேவன் உங்களை இந்த விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்கள் அதற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் பின்னாலே சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு இது தலைகீழாய் சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் முன்னாலே வருகிறது, நடக்கை பின்னாலே வருகிறது. பவுல் எந்த நிருபத்தை எழுதினாலும் முதலிலே தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, நம்மை எந்த நிலைமையிலே தேவன் உயர்த்தி இருக்கிறார், எந்த நிலைமையில் இருந்த நம்மை எந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை சொன்ன பின்புதான் நீங்கள் அதற்கேற்றபடி, நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டினுடைய முறை இதுதான். இந்த முறையைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். நிருபத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இதில் திரும்ப திரும்ப கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று திரும்ப திரும்ப வருகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்தியேசுவுக்குள் இருக்கிறது. அது என்ன என்பதைத்தான் அவர் பட்டியலிடுகிறார். பிரியமானவர்களே, முதலிலே பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், பிறகு குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், திரித்துவ தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற விதத்தை தான் 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை கிரமமாக எழுதி கொண்டு போகிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். பிரியமானவர்களே, முதலாவது பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். பிதாவாகி தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். நாம் எப்பொழுது பிறந்தோம்? இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தேவன் நம்மை எப்பொழுது தெரிவு செய்தார்? நம்மிடத்தில் ஏதாவது தகுதி இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டாரா? இல்லை, இல்லை. பிரியமானவர்களே, அந்த தகுதியின் அடிப்படையிலும் அல்ல. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை தெரிவு செய்தார். மாம்சமான ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஒரு நிறுவனத்தில் நாம் தெரிவு செய்யப்படுகிறோம் என்றால் நாம் அதில் சந்தோஷப்படலாம், பெருமைப்படலாம். காரணம் என்ன? நாம் படித்திருக்கிறோம், நம்முடைய திறமை காண்பித்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தேர்வு செய்யும் போது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஞானமற்றவர்களை தெரிந்து கொண்டார், உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். ஏன்? ஒருவரும் தேவனுடைய சமூகத்தில் பெருமை பாராட்ட முடியாது. நான் பெருமை பாராட்ட முடியுமா? தேவன் என்னுடைய தகுதியை பார்த்தார், நான் மிகவும் நல்லவனாக இருந்தேன், தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார், நான் அதிக புத்திசாலி, திறமை உள்ளவன், அதனாலே தேவன் தெரிந்து கொண்டார் என்று தேவனுடைய சமூகத்தில் யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின் படி நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலகத் தோற்றத்துக்கு முன்னே. உலகத்தையே உண்டாக்கவில்லை, உலகம் உண்டான பிறகு பிரியமானவர்களே ஆதாம் ஏவாளை படைத்தார். அதற்கு பிறகு அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நாம் பிறந்திருக்கிறோம். இப்பொழுது நமக்கு தெரிகிறது தேவன் நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார், அன்பினாலே தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் பிரியமானவர்களே, இது தேவனுடைய தெரிவு. தேவன் இதற்காக யாரிடத்திலும் அவர் ஆலோசனை கேட்கவில்லை.
அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய பெரிய ஆள் யாரும் கிடையாது. தேவன் சர்வஞானி. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு. பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை உலகத்திலிருந்து தனக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். நாம் மற்றவர்களைப் போல அல்ல, வித்தியாசமாய் இருக்கும்படி தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் யாரும் நம்மை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவருக்கு மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இப்படித்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே யாரும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற முதலாவது ஆசீர்வாதம், நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யோசிச்சு பாருங்க. பெரிய காரியம். சர்வ வல்லமையுள்ள தேவனாலே நாம் தேர்வு செய்யப்படுவது. இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம் பெரிய ஆசீர்வாதங்களை, பொருள் சம்பந்தமான ஆசீர்வாதங்கள் நிறைய நமக்கு இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த உலகம் தற்காலிகமானது. இதில் நாம் அனுபவிக்கிற பொருட்கள் எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்தியமான ஆசீர்வாதங்கள். இது நாம் பணத்தால் சம்பாதிக்க முடியாது, நம்முடைய திறமையினால் சம்பாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? பணத்தால், நம்முடைய தகுதியினால் முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். பிரியமானவர்களே, பிதாவாகி தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? 6ஆம் வசனத்தில் பாருங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் என்று யோவான் அப்போஸ்தலன் வியந்து சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, இதை விட பெரிய பாக்கியம் என்ன? வானமும் பூமியும் கர்த்தருடையது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அது எப்படி நமக்கு கிடைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, பிரியமானவர்களை, பாவிகளாகிய நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை அவருடைய புத்திரர்களாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! தேவன் ஏன் அதை செய்தார்? பிரியமானவர்களே, அதைத்தான் 5ஆம் வசனத்திலே, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. தேவன் ஏன் இதை செய்தார்? தமது கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. தேவனுடைய கிருபை எவ்வளவு மகிமையானது என்று சொல்லி தேவனுடைய கிருபையை நாம் புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிறார். ஒருவேளை தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டதும் சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்ததும் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இருக்குமானால் அது கிருபையாகாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய அடிப்படை என்ன? அவருடைய கிருபையின் மகிமையினாலே. கிருபை, அவருடைய கிருபை மகா ஐஸ்வர்யமானது. பிரியமானவர்களே, அதனால்தான் 7ஆம் வசனத்திலே கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே, அக்கார்டிங் டு த ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். தேவன் கிருபையிலே ஐஸ்வர்யமுடையவர். தேவன் கஞ்சத்தனம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இரக்கம் எடுத்துக்கொண்டால் அவர் மகா இரக்கத்தின் ஐஸ்வர்யம்.
கிருபை எடுத்துக்கொண்டால் கிருபையின் மகா ஐஸ்வர்யம். பிரியமானவர்களை, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், அதை நாம் புகழும்படியாய் செய்திருக்கிறார் பிதாவாகிய தேவன். தேவன் நம்முடைய தகுதியை பார்த்து எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, அடுத்தது 7 நாம் 12 வசனங்கள் வரை பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். 4 6 வசனங்கள் வரை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுருக்கமாக சிந்தித்தோம். இப்பொழுது 7 12 வசனங்கள் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் படிக்கலாம். 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் என்றால் கிறிஸ்துவுக்குள் என்ற அர்த்தம், இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ற அர்த்தம். அடுத்தது குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. பாவ மன்னிப்பு என்றால் என்ன? பிரியமானவர்களே, இன்றைக்கு மன்னிப்பு என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வது நலமாக இருக்கும். மன்னிப்பு என்றால் send them away, அவைகளை அனுப்பிவிடுதல் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால், பாவ நிவர்த்தி நாள் என்பது யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பண்டிகைகளிலே ஒன்று. அந்த பண்டிகையிலே இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 ஆட்டுக்கடாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டுக்கடாவை வெட்டி அதில் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளிப்பான். பிரியமானவர்களை, வெளியில வந்த பிறகு இன்னொரு ஆட்டுக்கடா இருக்கிறது அல்லவா, அதன் மேலே பிரதான ஆசாரியனும் ஜனங்களும் கைகளை வைத்து தங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டுக்கடான் மேல் செலுத்தி அந்த ஆட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக்காடாக அனுப்பிவிட வேண்டும். அந்த ஆட்டுக்கடா இந்த ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு போய்விட வேண்டும். திரும்பி ஒருபோதும் வரக்கூடாது. அது வனாந்திரத்திற்கு போய்விட வேண்டும். அதுதான் பாவ மன்னிப்பு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இட் carried their sins away. Their sins were sent away. அவர்களுடைய பாவங்களை அது சுமந்து போய்விட்டது. அவர்களுடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்கடாவோடு கூட அனுப்பப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, பாவத்தை தேவன் மன்னித்து விட்டார் என்றால் நம்முடைய பாவங்களை அனுப்பிவிட்டார் என்ற அர்த்தம். எங்கே அனுப்பிவிட்டார்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு விலக்கினார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் தெரியுமா? யாருக்காவது தெரியாது. விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் தெரியாது. அவ்வளவாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அனுப்பிவிட்டார். பிறகு கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார், முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார். பிரியமானவர்களை, அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நான் நினைவு கூறுவதில்லை. தேவன் சும்மா நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டாரா? இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே. அதற்காக தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். பாவம் செய்தது நாம், தண்டிக்கப்பட வேண்டியது நாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அளவு கடந்த அன்பினாலே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அக்கார்டிங் டு ஹிஸ் riches of his grace, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அதை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் மேலே அளவு கடந்த கிருபை வைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மேல் வைத்த அளவு கடந்த அன்பினாலே, கிருபையினாலே, சிலுவையிலே நமக்காக பலியானார், இரத்தம் சிந்தினார். ஆகவே அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால்தான் 32ஆம் சங்கீதத்தில் தாவீது பாவம் மன்னிக்கப்பட்டவன் தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு மகாபெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நாம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் நாம் நரகத்திற்கு அல்லவோ போக வேண்டும்.
எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாதே. பிரியமானவர்களே, அதனால்தான் நாம் மீகாவின் புத்தகத்திலே தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபமையார் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் கிருபை செய்ய விரும்புகிறார், என்றென்றைக்கு கோபம் வைக்க விரும்பவில்லை. ஆகவே மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அது மகாபெரிய ஆசீர்வாதம் அல்லவா? அது மட்டுமல்ல, இங்கே மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. மீட்பு என்றால் என்ன? இன்றைக்கு அடிமைகள் இருந்தார்கள். 6 கோடி அடிமைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ரோம சாம்ராஜ்யத்தில். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சந்தையிலே ஆடு, மாடு, கோழி, மற்ற காய்கறிகள், பழங்கள் இவைகள் விற்கப்படுவதை போல அந்த காலத்திலே மனிதர்கள் சந்தையிலே விற்கப்பட்டு போனார்கள். யாராவது ஒரு சந்தைக்கு போவார்களானால் அங்கே மனிதர்கள் அடிமைகளாக நிறுத்தப்படுவார்கள். யாராவது வீட்டுக்கு வேலை ஆள் அல்லது அடிமை வேண்டுமானால் குறிப்பிட்ட விலை அந்த கொடுத்து விலை கிரயத்தை கொடுத்து அந்த நபரை அடிமையாக தன்னுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவார். எப்படி ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வருவதை போல ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவார். அந்த நாளிலிருந்து அந்த அடிமை இந்த விலை கொடுத்து வாங்கினவருக்கு அவர் அடிமை. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற வேலையெல்லாம் செய்ய வேண்டும். அதை போல பாவ அடிமை சந்தையிலே விற்கப்பட்டு போன நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டார். எப்படி மீட்டார்? தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன், வெள்ளி இவைகளினால் நம்மை மீட்கவில்லை. விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களை, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் எல்லாரும் பாவம் செய்யும் போது பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறோம். பாவம் நம்மை அடிமைத்தனம் படுத்துகிறது. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் பாவம் செய்தால் நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, பாவம் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று பவுல் எழுதுகிறார். நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, உலகத்துக்கு அடிமைகள் அல்ல, நாம் தேவனுக்கு அடிமைகள். மேலான ஒரு எஜமானுக்கு அடிமையாக நாம் வந்திருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். பிரியமானவர்களே, 8ஆம் வசனத்திலே அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார், அதனால்தான் நாங்கள் எழுதுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். இது மகா பெரிய ரகசியம். இதை புரிந்து கொள்வதற்கு அறிவு ஞானம் தேவை. சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த அறிவு ஞானம் உங்களுக்கும் தேவை. அப்பொழுதுதான் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் நாம் காணக்கூடிய காரியங்கள் தான் ஆசீர்வாதம் என்று நாம் தவறாய் புரிந்து கொள்வோம். இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பங்களா இருந்தால், 2-3 கார்கள் இருந்தால், நல்ல வருமானம் உள்ள சம்பளம் இருந்தால், நல்ல அதிகாரம் உள்ள உயர் பதவி இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இதெல்லாம் இல்லாத பவுல் நாம் சொல்லுகிற ஏதாவது பவுலிடத்தில் இருக்கிறதா? பாருங்கள், ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்கிறார். அவர் ராயனுக்கு அபயமிட்டபடியினால் தான் அவர் இங்கே வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்திலே அவர் 2 ஆண்டுகள் அவர் வீட்டு காவலில் இருக்கிறார். ஒருவேளை சீசர் ராயன் அவரை நியாய தீர்ப்பு செய்து அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தால் பவுலுடைய உயிர் போகும். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற மனிதர் தான் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தர வேண்டும். அதை தேவன் அவருக்கு கொடுத்தபடியினால்தான் இதை அவர் நமக்கு எழுதி கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, அடுத்தது கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? 9ஆம் வசனத்திலே காலங்கள் நிறைவேறும் போது. என்ன காலங்கள்? தேவன் பல்வேறு கால வகைகளை வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று
தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இங்கே ரகசியத்தை அறிவித்ததாக சொல்லுகிறார். அது என்ன ரகசியம் என்றால், பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அதாவது எப்படி என்றால், இன்றைக்கு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் கர்த்தராதி கர்த்தராக இருந்தாலும் எல்லாருமே ஆண்டவருக்கு கீழாக தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். பிரியமானவர்களே, உபத்திரவ காலம் முடிந்து திருச்சபையோடு வரப்போகிறார். அன்றைக்கு இந்த பூமியிலே 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய போகிறார். அன்றைக்கு பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்தவான்களும் பூமியிலே உபத்திரவ காலத்திலே உபத்திரவத்தை கடந்து வந்த பரிசுத்தவான்களோடு கூட அவர் ஆளுகை செய்ய போகிறார். சகலமும் அவருக்கு கீழாக கூட்டப்படும். இது தேவ ரகசியம். ஒரு நாளே நடக்க போகிறது. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம் என்று பவுல் 2 தீமோத்தேயுவில் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு அவர் எழுதும்போது 2வது முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முதலாவது சிறையிருப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்திலே தான் விடுதலையாவோம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அதிலே உங்களுடைய விண்ணப்பத்தினாலே எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கையோடு எழுதுகிறார். ஆனால் 2 தீமோத்தேயு அவர் எழுதும்போது 2வது முறையாக கைது செய்யப்பட்டு ரோமாபுரியிலே இந்த முறை அவர் டஞ்சனிலே அடைக்கப்படுகிறார், பாதாள சிறையிலே அடைக்கப்படுகிறார். ஆனால் இந்த முறை அவர் 2 தீமோத்தேயு எழுதும்போது மரணத்தை எதிர்நோக்கினவராக இருந்தார். இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி வேறு எந்த நிருபத்திலும் அவர் எழுதினதில்லை. காரணம் என்ன? அவருக்கு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். ஒரு நாளிலே 1000 வருடம் அரசாட்சியிலே நாமும் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். இன்றைக்கு நமக்கு ஆளுகை இல்லை. நாம் அதிகமாக ஒடுக்கப்படுகிறோம், அதிக உபத்திரவத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம், நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். இதெல்லாம் தற்காலிகமானது. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். தேவனுக்கு பயந்தவர்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன்? என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலுக்கு நெருக்கமான சிநேகிதராக இருந்தபடினாலே ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அதனால் தான் சிறைச்சாலை, காவல், கட்டுகள் எதுவுமே பவுலை பயமுறுத்தவில்லை, கலங்கவில்லை பவுல் அதை குறித்து. பிரியமானவர்களே, இதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் செய்தார்? 11ஆம் வசனத்திலே, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி, இதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக செய்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை நாம் புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிறார். பாருங்கள், 12ஆம் வசனத்தில் இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக தான் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். முன்னாலே பார்த்தோம், அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே, யாரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுடையவர் என்று அவர் சொல்லுகிறார் பவுல். இதே நிருபத்திலே தான் அவர் தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் என்பதற்கு பதிலாக நாம் என்று நாம் அங்கே படிக்க வேண்டும். நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் தேவன் சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். சுதந்திரம் என்றால் சொத்து என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக தருவேன், சொத்தாக தருவேன் என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே
நமக்கு பரலோக பொக்கிஷம், பரலோகம் நமக்கு சுதந்திரமாக வாக்களித்திருக்கிறார் தேவன். ஆனால் இங்கே நாம் படிக்கிறது என்ன? பரலோக சுதந்திரத்தை குறித்து அல்ல, பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு சுதந்திரமாயிருக்கிறோம். நாம் அவருடைய சொத்துக்கள். நாம் யார்? பிறந்ததே பாவத்திலே, பாவத்தை தவிர வேறு ஒன்றுமே செய்ததில்லை. நாம் தகுதியானவர்கள் அல்ல, நம் பலவீனமானவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை அவருடைய சொத்துக்களாக அழைக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். தேவனுக்கு சொத்து பரலோகம் என்று அவர் சொல்லவில்லை, நம்மை அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே சொல்லி முடியாத ஐஸ்வர்யம் இருக்கிறது, பொன் வீதி இருக்கிறது, அங்கெல்லாம் ரத்தினங்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பரலோகம். நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிமையான இடம்தான் பரலோகம். ஆனால் அதை தன்னுடைய சுதந்திரம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள், தன்னுடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்ற ஜனங்கள், தன்னோடு கூட ஆளுகை செய்ய போகிற தன்னுடைய திருச்சபை தன்னுடைய சுதந்திரம் என்று சொல்லுகிறார், தன்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் பிரியமானவர்களே. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லையா? பிறகு 13-14 வசனங்களிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியான முத்திரை போட்டிருக்கிறார் அவருக்குள், அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான். எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமானாலும் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியிலே இல்லை, எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. முத்திரை என்றால் என்ன? இப்போ ஒரு பொருள் இருக்கிறது, அதை தரத்தை சோதித்து என்ன செய்கிறார்கள்? ISI முத்திரை கொடுக்கிறார்கள் இல்லையா? சோதிக்கப்பட்டு இது தரம் வாய்ந்தது என்று சொல்லி அவர்கள் முத்திரை போடுகிறார்கள். அதே போல தேவன் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், முத்திரை போட்டு அவருக்கு உரிமையாக்குகிறார். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பொருளை நாம் கொடுக்கிறோம் அல்லது குரியர் கொடுக்கிறோம், உடனே என்ன செய்கிறார்கள்? அதில் முத்திரை போடுகிறார்கள். அப்படியானால் என்ன? அதிலிருந்து அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தமானது எது வரைக்கும்? அந்த பொருள் வேறு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் வரை. அதே போல நாம் ரட்சிக்கப்பட்ட போது சத்திய வசனமாகிய ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது உடனே நடந்த காரியம், பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போட ஆகிவிட்டது. தேவன் நம்மை சோதித்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற முத்திரை போட்டிருக்கிறார். டிரான்சாக்ஷன் முடிந்து விட்டது என்பதற்கு முத்திரை. இப்போ எல்லாம் முடிச்சு கடைசியில் தானே முத்திரை போடுவாங்க இல்லையா? எந்த சீல் என்ன செய்வாங்க? எல்லாம் முடிஞ்சு கடைசியில் போடுவார்கள். அதே போல நம்முடைய மீட்புக்கான எல்லாம் முடிந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றினார் என்பதற்காக ஆவியானவர் நம்மை முத்திரிக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக தேவன் நம்மை முத்திரைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள். பிரியமானவர்களே, அடுத்த ஆசீர்வாதம் என்ன? 14ஆம் வசனத்திலே, அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அச்சாரமாயிருக்கிறார். அச்சாரம் என்றால் என்ன? இப்போ ரியல் எஸ்டேட் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அட்வான்ஸ் பணம் கொடுக்க கேட்பார்கள் இல்லையா? டவுன் பேமெண்ட். இப்போ ஒரு நிலத்தை வாங்குவதற்கு அல்லது ஒரு வீட்டை வாங்குவதற்கு கொடுக்கிற தொகைக்கு பேர் தான் ஏர்னஸ்ட் அமௌண்ட். அதாவது அந்த பொருள் நமக்கு சொந்தமானது, அச்சாரம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, என்கேஜ்மெண்ட் ரிங். இப்போ ஒரு பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. அதற்கு அடையாளமாக என்ன செய்கிறார்கள்? மோதிரத்தை அணிந்து கொள்கிறார்கள். அப்படியானால் அந்த மோதிரம் எதை காண்பிக்கிறது? ஒரு நாளிலே இந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆக போகிறது. நிச்சயமாக இவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதற்கு அச்சாரம் தான் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங். அந்த மோதிரத்தை அடையாளமாக போடுகிறார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். நமக்கு கேரண்டி யாருங்க? நம்ம எப்படி மீட்கப்படுவோம்? இதற்கு உத்தரவாதம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உத்தரவாதம்.
அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு நாம் நிச்சயமாய் மீட்கப்படுவோம். நம்முடைய ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று பாவமன்னிப்பாகி மீட்பு அவருக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆனால் இது நம்முடைய ஆத்தும மீட்பு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீர மீட்பு. நாம் ஒரு நாளில் நம்முடைய சரீரம் மீட்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். மத்திய ஆகாயத்தில் வரும்போது ஒருவேளை இன்றைக்கு வருவார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். பிறகு உயிரோடு கூட இருக்கிற நாமும் மறுரூபமாவோம். நமக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இதற்கு உத்தரவாதம் யார்? உத்தரவாதி யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். நமக்கு பரலோக சுதந்திரம் இருக்கிறது என்பதற்கு கேரண்டி யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அதை ஏன் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. திரும்ப திரும்ப அதைத்தானே வாசிக்கிறோம் இல்லையா? பிதாவாகி தேவன் ஏன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டார்? ஏன் புத்திர சுவீகாரர் ஆகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார்? அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் நம்மை தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார்? ஏன் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் நம்மை அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படுத்துவோம் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்? ஏன் பிரியமானவர்களை அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? நாம் எப்படி அவருடைய சொத்தாக மாறினோம்? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரைத்திருக்கிறார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு உத்தரவாதியாக. நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம், என்கேஜ்மெண்ட் ரிங். நிச்சயமாக நமக்கு ஆட்டுக்குட்டியானவரோடு கல்யாணம் நடக்கும். நிச்சயம் முடிந்திருக்கிறது. அதனால்தான் பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது. ஒரு நாளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறும். மணவாட்டியாகி நாம் மணவாளனோடு இணைவோம். அதற்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அதற்கு உத்தரவாதி யார்? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். ஏன் அவர் நம்மை முத்திரைத்திருக்கிறார்? ஏன் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாக இருக்கிறார்? அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் எழுதி ஒரே வாக்கியமாக அவர் எழுதியிருக்கிறார். நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட வரப்போகிற ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நான் நினைத்து நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக, தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய திருநாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.